வணக்கம் பாலு. தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் மட்டுமின்றி நுகர்வோர்களுக்கும் சீரான மின்சாரம் தடையின்றி வழங்கப்படுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்பொழுது ஒரு விளக்கிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்கு தடையற்ற மும்முனை மின்சாரம் விநியோகம் செய்ய வேண்டும் எனவும் அவ்வப்போது கோடை காலமான தற்போதைய சூழலில் அவ்வப்போது பல்வேறு இடங்களில் மின்சாரமானது நிறுத்தப்படுவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து வந்த நிலையில் தற்பொழுது அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். குறிப்பாக விவசாயிகளுக்கு தேவையான மும்முனை மின்சாரத்தின் நேரத்தினை நீட்டி வழங்கியதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு விவசாயிகளின் விவசாய மின் இணைப்பு உடனடியாக வழங்கிட அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதன் பயனாகவே கடந்த 2 ஆண்டுகளில் 1,50,000 விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு நடப்பாண்டில் விவசாய மின் இணைப்புகள் வழங்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கமானது அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முழுவதுமே மின்சார பயன்பாடு அதிகரித்திருக்கிறது. மேலும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இரவு நேரங்களில் உள்ள விவசாய மின்சார இணைப்புகளின் பயன்பாடு அதிகமாக இருப்பதால் இந்த மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் உள்ள உயரழுத்த மின் கட்டமைப்புகளில் அவ்வப்போது சில இடையூறுகள் ஏற்படுகிறது. இத்தகைய இடையூறுகளை முற்றிலுமாக தவிர்ப்பதற்காக டெல்டா மாவட்ட விவசாய மின் இணைப்புகளுக்கு இன்னும் அதிகப்படியான நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கிட தேவையான அனைத்து மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் நிலவி வந்த குறைந்த மின் அழுத்த இடர்களையும் அதே போல 5,705 இடங்களில் உள்ள மின்மாற்றிகளில் மின் சுமை அதிகமாக உள்ளது எனவும் 3,200 இடங்களில் மின்மாற்றிகளில் குறைந்த மின்னழுத்தம் நிலவுவதாகவும் மொத்தம் 8,905 இடங்களில் கண்டறியப்பட்டு இவ்வாறு கண்டறியப்பட்ட மொத்தம் 8,905 மின்மாற்றிகளில் திருச்சி, நாவலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மண்டலங்களில் அதிக அளவில் மின்மாற்றிகள் மின்சுமை அதிகமாகவும் குறைந்த மின்னழுத்தம் நிலவுவதாகவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த 8,905 கூடுதல் மின்மாற்றிகள் நிறுவவும் ஒருங்கிணைந்த மேம்பாட்டு திட்டம் பணிகள் மூலம் கடந்த 2021ஆம் ஆண்டு இந்த பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டு தற்பொழுது வெவ்வேறு திறனுள்ள விநியோக மின்மாற்றிகள் நிறுவப்பட்டு அதே போல மின் பழுக்குகள் பகிர்வு செய்யப்பட்டு 743.86 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின் கட்டமைப்புகள் இயக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் 652 MVA கூடுதல் மின்திறன் கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் குறைந்த மின்னழுத்தத்தை சரி செய்வதற்கு கூடுதலாக 3,200 சிறிய மின்மாற்றிகள் நிறுவியதன் மூலம் தாழ்வழுத்த மின்பாதையின் நீளம் குறைந்து மின்னிழப்பு வெகுவாக குறைந்துள்ளது எனவும் தற்பொழுது கிராமப்புறங்கள் உட்பட கடைமுறை நுகர்வோர் வரை அனைத்து நுகர்வோர்களுக்கும் சீரான மின்னழுத்தத்தில் மின் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு தேவையான மின்சாரத்தினை வழங்குவதற்கென 24 மணி நேரமும் மும்முனையில் இயங்கக்கூடிய பிரத்யேகமான மின் பாதையின் வாயிலாக தடையில்லா சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளாக மின்சாரத்துறையில் மேற்கொண்டு வரும் சீரிய நடவடிக்கைகளின் பயனாக தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் மட்டுமல்லாமல் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் தடையில்லா சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. மேலும் மின்னகத்தில் பொதுமக்களிடம் புகார்களை பெறுவதற்காக 3 முறைப்பணிகளில் ஒவ்வொரு முறைப்பணிக்கும் 2 மேற்பார்வையாளர்கள் உட்பட 65 பணியாளர்கள் கொண்டு 24 மணி நேரமும் இந்த மின்னகத்தில் புகார் தெரிவிக்கும் அந்த பணியானது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே விவசாயிகளுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தடையற்ற மும்முனை மின்சாரம் விநியோகம் செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட அண்மையில் வலியுறுத்தியிருந்தார். இதே போன்ற பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் தங்களது கருத்துக்களை முன்வைத்திருந்த நிலையில் தற்பொழுது தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் மேலும் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் மட்டுமின்றி நுகர்வோர்களுக்கும் சீரான மின்சாரம் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்பொழுது ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். பாலு, விவரங்களுக்கு நன்றி மாயாவதி.